காய்ஸ், இன்றைக்கி நம்ம கேரட் ஃப்ரைட் ரைஸ் இல்லைன்னா பன்னீர் ஃப்ரைட் ரைஸ்ன்னு கூட சொல்லலாம். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயை வந்து அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோட்டி நறுக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, கேரட், கேப்சிகம், கொஞ்சோண்டு பன்னீர் போட்டு எல்லாம் வதக்கிக்கலாம். பீன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினோட்டி கேரட்டையும் போட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் திருவிட்ட கேரட்டை போட்டுக்கலாம். கேரட் நல்லா சீவி இருக்கும், அதையும் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி வரும்போது கொஞ்சோண்டு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ கேரட் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை கொஞ்சம் தனியாக ஒதுக்கிட்டு கொஞ்சோண்டு நடுவில் ஆயில் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான அளவு ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரைஸ் போட்டோட்டி ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பேக்கெட் ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் ஃபுல்லாக போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெப்பர் ஆட் பண்ணணும். இப்போ பெப்பர் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள் மட்டும் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். கெச்சப் ஆட் பண்ணது நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்ணோட்டி இந்த மாதிரி ஸ்டேஜில் வரும். இப்போதைக்கு நம்ம செஞ்சு வச்சா பன்னீர் 65 கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் 65 எப்படி செய்யணும் நம்ம வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கோம், நீங்கள் பாருங்கள். இப்போ நல்லா நம்ம பன்னீர் 65 போட்டு இதையும் கிண்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணோம்னா நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிரும். அவ்வளோதான், நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டிலே செஞ்ச சூப்பரான சிம்பிளாக செஞ்ச ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். தேங்க்யூ. Please subscribe my channel.